ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, போன வாரம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனோட இன்ஸ்டாகிராமில் ஒரு லவ் ஸ்டோரியை வந்து போட்டிருந்தான். பொதுவாக லவ் ஸ்டோரி போட்டால் நம்ம என்ன ரிப்ளை பண்ணுவோம்? மச்சான் யாராது அப்படின்னு வந்து கேட்போம். அதே மாதிரி கேட்டால் வந்து என்ன சொல்லுவானுங்க, மச்சான் பாட்டு நல்லா இருந்துச்சு அதுங்காட்டி போட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவன் வந்து லவ் ஸ்டோரி போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை வந்து டேக் பண்ணி வச்சுருந்தான். நான் வந்து போயிட்டு என்னடா மச்சான் சொல்லவே இல்லை, எப்படா கமிட் ஆனா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, மச்சான் கமிட்டானடா என்னோட தங்கச்சிடா, நான் வந்து தங்கச்சி லவ்வுக்காக ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தா அப்படின்னு வந்து சொன்னான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வீட்டில் ஒரே பையன் தான். புதுசாக இங்கேருந்து தங்கச்சி வந்தான்னு தெரில. நான் அப்படியாடா சேர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு அவனுடைய லவ்வரை டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து போடுறான். இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு அந்த தங்கச்சி லவ் சொன்னான் பார்த்தீங்களா, அவன் வந்து இவன்கிட்ட போய் மச்சான் இந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணுறான் அப்படின்னு வந்து கேட்குறான். இவனும் சென்ட் பண்ணிடுறான். அதுக்கு அடுத்த நிமிஷமே இந்த பாட்டு எடுத்து இவனும் ஸ்டோரி வந்து போட்டு அதே தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையவே டேக் பண்ணி வச்சிடறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. எனக்கு இன்ஸ்டாகிராம் சஜஷன்ல 2 பேர்த்தோட ஸ்டோரியும் அடுத்தடுத்து காமிக்குது. இவன் என்னன்னா அவனோட லவ்வரை டேக் பண்ணி அதே ஸ்டோரியை போடுறான். இவன் என்னன்னா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை டேக் பண்ணி அதே ஸ்டோரியை போடுறான். இவனை கேட்டா அனிதா மேடத்தை அம்மா மாதிரிங்கிறான். இவன் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முதல்ல பாய் பெஸ்டின்னு சொல்லி தான்டா ஸ்டோரி போடுவீங்க. இப்ப நான் புது உருட்டா இருக்கு. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நண்பனுடைய இந்த உடன்பிறவா அண்ணா தங்கச்சி லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இப்ப வீடியோக்குள்ள போவோம். அது எப்படி தீவீங்களா? லவர்ஸ்க்கும் அதே சாங்கு, தங்கச்சின்னு சொல்றான் அவனுக்கு அதே சாங்கு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது எப்பறம் 2த்துக்கு ஒரே சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? தலைவரே 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 தலைவரே. சரி அதை விட்டுருங்க. நம்ம வீடியோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எரியுதடி மாலா எரியுதடி மாலா போடு. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சிப்ளிங்ஸ் ஆர் டேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வரும். ஸோ இதுதான் அந்த பேஜ். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருடைய ஃபோட்டோ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து சிப்ளிங்ஸா இல்லை டேட்டிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதே வந்து சிப்ளிங்ஸ்னா சிப்ளிங் சொல்லி வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நான் மட்டும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிக்க போறீங்க. இதோ வெளிநாடு போல சிப்ளிங்ஸா டேட்டிங்ஸா சொல்லி கண்டுபிடிக்கணும். பீச்சில் இருக்காங்க. என்னோட ஸ்மைலும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ கெஸ் படி டேட்டிங் நினைக்கிறேன். பார்ப்போம். சிப்ளிங்ஸ் 2 பேருடைய ஸ்மைலும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ சிப்ளிங்ஸ் தானே. ஸோ நாம தான் தப்பாக சொல்லிட்டோம். ஸோ அடுத்ததுலேருந்து கட் பண்ணிப்போம். அம்மா பையன் மாதிரி இருக்கு. ஒரே ஹேர் கலர் சேமா இருக்கு. சிப்ளிங்ஸ் இது ஈஸியாச்சு. ட்ரெஸ் கலர் சேமா இருக்கு. கண்டிப்பா டேட்டிங். யா, ட்ரெஸ் கலர் சேமா இருந்தாவே கப்பிள்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சண்டே சேம் ட்ரெஸ் கலர், சேம் ட்ரெஸ், ஸ்கூல் மெமரிஸ், இட்ஸ் ஹார்ட். அந்த ஜோஃபர் ஆச்சரிய மாதிரி இருக்கு. ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் போல். ஸோ கண்டிப்பாக டேட்டிங்காக இருக்கும். பார்ப்போம். சிப்ளிங்ஸ் 2 பேருடைய ஸ்மைலும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிப்ளிங்ஸாக தான் இருக்கும். டேட்டிங்காக இதுக்கப்புறம் நான் சிப்ளிங் நினச்சா அது வந்து டேட்டிங்கு, டேட்டிங் நினச்சா அது வந்து சிப்ளிங். ஸோ நம்ம வந்து மாற்றிப்போம். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வரும். இது ஈஸியே. சேம் கலர் ட்ரெஸ், சேம் ஸ்மைல், சிப்ளிங்ஸ். சரி டேட்டிங். யா டேட்டிங். இந்த போஸே சொல்லிடும். டேட்டிங்டா ஈஸி. இந்த மாதிரிலாம் கொடுத்தா ஈஸி கண்டுபிடிச்சிடும். பார்ப்போம் ஆன்சர் பார்ப்போம். சிப்ளிங்ஸ் இப்படி தான் போஸ்ட் கொடுப்பாங்களா கைஸ்? இது ஃபேக்கு. இதை நம்பாதீங்க. அதுக்கான கமாண்டு, ஹூ டச்சஸ் தேர் சிஸ்டர்ஸ் லைக் தட், க்ரையிங் எமோஜி, பட்டி ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் கீ அண்ட் யூ ஆர் இட் மேக் த கட் ஆன். ரொனால்டோ மாதிரி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ இந்த பித்திலே தெரியுது டேட்டிங் தான். சிப்ளிங்ஸ் தான். ஆனால் டேட்டிங்னா நார்மல் போஸ் கொடுக்குறீங்க, சிப்ளிங்ஸ்னா இந்த மாதிரி போஸ் கொடுக்குறீங்க. திஸ் போஸ் இஸ் கிரேசி.
யா திஸ் போஸ் இஸ் கிரேசி. போஸை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், டேட்டிங் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு தடவை தான் ஏமாறும். கண்டிப்பாக சிப்ளிங். யா சிப்ளிங் சொல்ல பார்த்தீங்களா, கீப் கோயிங் இட் ராங். யா மீ டூ. தேர் சிப்ளிங்ஸ் பட் ஹீ சேட் ஹீ மேட் ஃபார். ஸோ தென் சீக்ரெட்லி ஸ்டார்டட் டேட்டிங். டஸ் எனிஒன் நோ வேர் திஸ் ட்ரெஸ் இஸ் ஃப்ரம்? சிப்ளிங்ஸ் டேட்டிங் இன்ஸ்டாகிராமோட பேஜில் போய் நீங்களும் வந்து சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள்.